வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம இப்போ சக்லேஷ்புராவில் சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பட்லா பெட்டா. பட்லாங்கிறது ஒரு மரம். அந்த மரம் வந்து இந்த மலையில் வந்து அதிகமாக இருக்கும். வேற வழியில் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். ஆஃப் ரோடு ஜீப் தான் போகும். ஆனால் இங்கே ஆஃப் ரோடு ஜீப் சர்வீஸு இப்போ இல்லையா இங்கே. அதனால் இப்போ நம்ம நடந்து தான் போகணும். நாம் இப்போ வந்திருக்கிற இடம் சக்லேஷ்புராவிலேருந்து பட்லா பேட்டா அப்படிங்கிற ஒரு மலைக்கு வந்திருக்கோம். பட்லாங்கிறது இங்கே ஒரு மரம். அந்த மரத்தோட பேர் தான். இந்த மலையில் வந்து அந்த பட்லா ட்ரீஸ் வந்து நிறைய இருக்குமா. அந்த மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதனுடைய மலை உச்சிக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம போகிறோம். அண்ட் தென் மார்னிங்கு இப்போ நாம் வந்திருக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம். ஆட்கள் ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை. ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம போகலாம். ஒரு அருமையான ஒரு ட்ரெக்கிங் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 2 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் 40-45 மினிட்ஸில் போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம். போகும் பாதை கல் மண் நிறைந்து தான் இருக்குது. சமீபத்தில் இப்போ இந்த மழையில் பழுதடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஜீப் போகிற ரோடு. பட் ஆனால் இப்போ ஜீப் இல்லை, நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். நண்பர் இளங்கோவன் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. நான் அவருக்கு பின்னாடி போயிட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி நமது நண்பர்கள் ஹரிகோவிந்தன், பாஸ்கர் பின்னாடி பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே முன்னாடியே போய்கிட்டே இருக்கோம், இளங்கோவன் நானும். அந்த மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா 1 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது ஏறத்துக்கு. 1 கிலோமீட்டர் தான் ஏறி வந்திருக்கிறோம். 19 நிமிஷத்தில் மேலே போயிடலான்னு சொல்லுது மலை உச்சிக்கு. வாங்க நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஆக்சுவலாக இந்த பீக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது அப்படியே பச்சை பசேல்னு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாம் இந்த சீசனுக்கு அப்படியே எல்லாம் காஞ்சி போச்சு. வெயில் நல்லா இருக்கு, காலை வெயில். சில பேர்ட்ஸ் இருக்கு. அது பறந்து போச்சு. 2 வால் வந்து 2 இப்படி வரும். அது ட்ராங்கோ. நம்ம நண்பர் இளங்கோ முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அந்த மேலே போதும், மேலே வரைக்கும் போகணுமா? ஆமாம் ஆமாம். 25 நிமிஷமாக நடந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நிறைய இருக்கு. 550 மீட்டர் இன்னும் பெண்டிங் இருக்குதா சொல்லுது. கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் பார்த்தோம்னா டெரைன் வந்து ரொம்ப சமதளமாக இருக்குது. மற்ற இடத்துல வந்துட்டு கல் முள்ளுமாக இருக்குது. கல் தான் இருக்குது, கொட்டி கிடக்கு. ரொம்ப சில இடத்துல வந்து ஈஸியாக இருக்குது. இந்த பக்கம் ரூட்டு இந்த மலைக்கு மேலே போய் ஏறி இறங்குறது இருக்குது. பட் ஆனால் பைபாஸ் ரூட்டு இந்த பக்கம் வந்துட்டு சமதளமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் ஏறி அதுக்கப்புறம் சமதளமாக இருக்குது. நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 500 மீட்டர் போக வேண்டியது இருக்குது. வாங்க போகலாம். நாம் இப்போ அந்த மலையோட உச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த மலையோட உச்சிக்கு போக போகிறோம். அது இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கு உண்டான வழி இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏறி அந்த மலை சரிவில் மேலே ஏறி போகிறோம். இந்த மலையோட உச்சிக்கு தான் நம்ம போகிறோம் இப்போது. இந்த மலையை இங்கேருந்து பார்க்கும்போது 2 விளிம்புகள் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம். நாம் ஏறி வந்த பாதை உங்களுக்கு இருக்குது. பட் ரைட்லேயும் ஒரு விளிம்பு இருக்குது. அது வழியாகவும் நம்ம ஏறி போகலாம். நாம் இடது பக்கம் விளிம்பை சூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது கடந்த சில நாட்களில் பெய்த மழையினால் ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. அதனால் லூஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு வேகமாக நடக்க முடியல. நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனாலும் பரவாயில்ல. மேலே போக 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 உங்களுக்கு கொஞ்சம் அந்த லூஸ் ஆயில்ன்றது கம்மி ஆகிட்டே வருது. இங்கே நல்லா இருக்குது நடக்கிறதுக்கு. பட்லா பேட்டா பீக்கு அதுதான். இங்கேருந்து ஒரு 350 மீட்ரு அங்கே தான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். காலை வெயில் இப்போ தான் கொஞ்சம் சுரியல் அடிக்குது. காலையில் நல்லா குளு குளு குளுன்னு இருந்துச்சு. இங்கே வெதர் வந்து பார்த்தோம்னா 18 டிகிரி செல்சியஸில் இருந்தது காலையில். ஆமாம், ஃபாகாக இருந்துச்சு. இப்போது நல்ல வெயில், சூரியனுடைய வெயில்ன்றது நமக்கு நல்லா தெரியுது அதனுடைய தாக்கம். ஆனால் நல்லா இதமாக இருக்குது. ஒரு பக்கம் சில்லு, ஒரு பக்கம் ஹாட்டு, நடுவில் நம்ம ட்ரெக்கிங்கு சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய கல் 9 கல் அவ்வளோ ஸ்லிப்பரியாக கொஞ்சம் இருக்குது. சாண்டு அதில் கொஞ்சம் நல்லா இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது. கூட்ட நெரிசல் இல்லாமல் நாம் மட்டும் தனியாக நடந்து போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பனிமூடிய இந்த மலை சிகரங்களை பார்க்கும்போது அது இன்னும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. பாதை கரடு முரடாக இருந்தாலும் ட்ரெக்கிங் சூப்பராக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டோம். பார்க்கறதுக்கு பக்கமாக இருக்குது, ஆனால் ஏறும்போது தான் தெரியுது.
ட்ரெக்கிங் சூப்பராக இருந்தது. எங்களை தவிர 4 பேர் தவிர யாருமே இல்லை இந்த ஏரியாவில். இப்போ கொஞ்சம் தண்ணி வளம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாம் காஞ்சி போயிருக்கு புல்லுலாம். ஒருவேளை ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் வந்தால் பச்சை பசேல்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மற்ற டவுன் ஏரியாலலாம் மரங்கள் எல்லாம் அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம். சக்லேஷ்பூர்லேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பட்லா பேட்டா வியூ பாயிண்ட். பட்லாங்கிறது ஒரு மரம், பேட்டாங்கிறது மலை. இங்கேருந்து பார்த்தா தெரியக்கூடிய வியூ, இந்த மலை உச்சியிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூ. இந்த மலையை அப்படியே சுற்றி பாருங்க, பொறுமையாக போ, அப்படியே போங்க. பச்சை பசேல் தெரியக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துல அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே மரம்லாம் நல்ல க்ரீனரியாக இருக்குது. ஆனால் இந்த மலையில் அதிகமாக புல் தான் வளரும். இந்த புல் வந்து இந்த சீசனுக்கு வந்து காஞ்சி கிடக்குது. அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கும் இந்த புல். தென் மழைகளை பெஞ்சதுன்னா நடுவில் நல்லா கொஞ்சம் புல் பச்சை பசேல்னு வரும். இப்போ போன வாரம் பெஞ்ச மழைக்கு கொஞ்சம் இப்போ இன்னும் ஒரு 3 வாரம் கழிச்சு வந்தால் இந்த இடம் திருப்பியும் க்ரீன் ஆகிடும். ஏன்னா புல் எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் தானே புதுப்பிச்சுக்கிட்டு திருப்பியும் வளர்ந்துடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம். இங்கே ஒரு 3 வாரம் கழிச்சு வந்தால் திருப்பி இந்த இடம் அப்படியே க்ரீனரியாக இருக்கும். பட் நாம் வந்திருக்க இந்த நேரம் வந்து மார்ச் மாதத்தினுடைய 15ஆம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்கும். ஆனால் இடம் வந்து அருமையாக இருக்குது. நல்ல வேலை நம்ம காலையில் வந்தோம். ஏன்னா வெயில் வந்துட்டு நல்லா இருக்குது. அப்படியே கொளுத்து வெயில். இந்த பக்கம் சில்னஸ், இந்த பக்கம் வெயில், ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. மலை உச்சியை சென்றடைய ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சு. மலை உச்சியிலிருந்து இப்போ நாம் வந்து கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகளையும் அந்த பள்ளத்தாக்கையும் பார்க்குறோம். அந்த பனிமூடிய அந்த மலை சிகரங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு இது மாதிரியான ஒரு உயரமான இடங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கல் மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த பள்ளத்தாக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா போதும், டைம் போகிறதே தெரியாது. சூப்பராக இருக்கும். இந்த மலை உச்சிக்கு நம்மளால் ஜீப்பில் வர முடியும் முன்னாடி. பட் நான் இப்போ வந்து அதை தடை பண்ணிட்டாங்க. அதனால் ஜீப்கள் இங்கே வர்றதில்லை. நாம் நடந்து தான் வர முடியும். அதுவும் நல்லது தான். பொல்யூஷனை அது கண்ட்ரோல் பண்ணோம். இந்த மலை முகடு நமக்கு இந்த மலை உச்சியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நண்பர்கள் கல் மேலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பள்ளத்தாக்கு கீழே போயிட்டுருக்கு. வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஆமாம், மக்கள் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் 9:53. நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். இந்த பீக்கில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்றது லைஃப்பில் மறக்க மாட்டோம். பனி மூடிய இந்த மலை சிகரங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நேரம் இப்போ 9:53 ஆனாலும் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மலை மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போச்சு. வெறும் இந்த மலையில் புல் மட்டும் வருன்றதுனால இந்த மலை காஞ்சி கிடக்குது. பட் ஆனால் பக்கத்து மலைகள்லாம் பாருங்களேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சை பசேல் இருக்குது. அங்கெல்லாம் இந்த பட்லா மரம்ன்றது இருக்குது. ஆனால் இந்த மலையில் வந்து மரம்ன்றது ஒன்று தான் இருக்குது. அதுவும் ஸ்லோப்பில் தான் இருக்குது. இந்த வானம், அந்த மேகம், பனிமூடிய அந்த மலை முகடு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. சில்னஸ் இருக்குது, வெயில் இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது மரங்கள். இந்த மலையும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். மழை இல்லாதனால அந்த ஒரு பச்சை பசேல் தன்மை போயிடுச்சு. 2-3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு. அதனால் அந்த ஒரு 2-3 வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் சும்மா திருப்பியும் பழையபடி உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும், பச்சை பசேல்னு ஆகிடும். மற்றபடி ஹைட்டில் வந்து எந்த மரம் இல்லைன்னா மரங்கள் இருந்திருக்கும். இந்த ஜீப்பெல்லாம் வந்ததுனால அந்த ஜீப்பு போக வர ரிவர்ஸ் பண்ண மரங்களுடைய வளர்ச்சின்றது தடைப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த மலை எப்போவுமே வந்துட்டு பச்சை பசேல்னு புல்வெளியோடு தான் இருந்தது. நம்ம பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இப்போது இங்கே அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். பட் நான் இங்கே அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் அப்படியே காஞ்சி கிடக்குது. பட்லா பேட்டா வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. வெயில் அதிகமாக ஆக 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 பனி விலகுது. பனி விலக விலக இந்த பள்ளத்தாக்கோட இயற்கை காட்சிகள் நம்மை கவர்ந்து இழுக்குது. அருமையாக இருக்குது. ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால அடர்த்தியான நேரம், அருமையான ஒரு இயற்கை காட்சி நம்மை கவர்ந்து இழுக்குது. பட்லா பேட்டா வியூ பாயிண்ட் வந்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் 10:15 மணி ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. இங்கிருந்து பிரியா விடைபெறுகிறோம். வேறு வழி இல்லை, இங்கேயே இருக்கலாம். அந்தளவுக்கு சில்னஸ் அப்படியே அள்ளுது.
ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் சில்னஸ், ஒரு பக்கம் காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அப்படியே இதமான ஒரு காற்றுன்றது இப்போ இருக்கு. ஒரு 15-20 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்றுன்றது அடிச்சிட்டு இருக்கு. அருமையாக இருக்குது. அப்படியே இந்த காற்று கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே மலைத்தொடர்கள் பறந்து விரிந்து கிடக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகே அழகு, தனி அழகு தான். என்ன ஒன்று, அக்டோபர் டு பிப்ரவரி வந்தால் இன்னும் கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னா சக்லேஷ்புரம் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா மறக்காம இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க. முக்கியமா அக்டோபர்ல இருந்து பிப்ரவரிக்குள்ள வாங்க. ஒரு அருமையான இடம், நல்ல ஒரு ஆரோக்கியமான இடமும் கூட. எப்படி ஆரோக்கியம்னா, இந்த மலைக்கு நீங்க 2 கிலோமீட்டர் ஏறி நடந்து தான் வரணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் நடந்து வரணும். ஸோ அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். மற்றபடி மனசுக்கு சந்தோஷத்தை இந்த இடம் வந்தவனே உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா உயரமான ஒரு இடத்துல இருந்து கீழே இருக்க அந்த சமவெளியை பள்ளத்தாக்க பார்க்கறது வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை மனசுக்கு அள்ளி வழங்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இம்மிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வணக்கம். எங்கடா கண்ணு கண்ணு தூரம் ஆளகானா எங்க? இருக்காங்களா? அந்த நேரில் உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே.